நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. ஊரக வளர்ச்சித்துறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், டிரைவர் போன்ற பணியிடங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான நேர்காணல் கடிதம் நிறைய மாவட்டங்களுக்கு வந்துருச்சு. சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சிருக்குது. சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதாவது தற்காலிகமாக அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்கள் இப்போ இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா, நம்ம டெலகிராம் குரூப் கொடுத்துருக்குறோம். ஏன்னா நம்ம எல்லா மாவட்டத்தையும் இப்போ கண்காணிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் உங்கள் மாவட்டத்தை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்லேயும் நம்ம இதில் ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸாக இருக்கும். தெரியாதவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னொன்று முக்கியமானது, யாரையாவது நம்பி ரூபா எதுவும் கட்டிடாதீங்க. ஏன்னா கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிச்சின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் வேலை கிடைக்கலன்னா நிறைய மன அழுத்தம், கஷ்டம், குடும்ப சூழ்நிலை எல்லாமே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான வழியில் போக பாருங்கள். குறுக்கு வழியை தயவுசெய்து நாடாதீங்க. குறுக்கு வழியை எல்லோரும் நாடும்போது இந்த ப்ராசஸிங் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரெக்டாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மற்ற எல்லா இதையும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்குங்க. அதில் எதுவும் குறைபாடு இல்லாமல் உங்கள் மார்க்கை அவங்க குறைக்காமல் அளவு நீங்கள் பார்த்துக்குங்க. இன்டர்வியூலையும் கரெக்டான கொஸ்டின்ஸை நீங்கள் இது பண்ணிடுங்க. அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திங்க. மேக்ஸிமம் பேசிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ் கோடு கரெக்டாக இருக்கணும். கேட்குற ஆன்சருக்கு சரியான பதில் தெரியலை அப்படின்னா எனக்கு இந்த இதிலேருந்து எனக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் அதிகம் கேட்பாங்க. அடுத்து அலுவலக உதவியாளர்னால் என்னென்ன பணிகள்லாம் நீங்கள் செய்வீங்க, எந்த வேலை கொடுத்தா நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட்ச்மேனுக்கும் அதே மாதிரி தான். டிரைவருக்கு பார்த்திங்கன்னா டிரைவிங் ரிலேட்டடான பேசிக் உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கடுத்து டிரைவர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவ்வளோதான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரசினுடைய திட்டங்கள் சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தீங்களோ அந்த மாவட்டத்தோட எம்பி, எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், உங்களோட பகுதி வார்டோட உறுப்பினரோட பெயர், இதுகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஊரக வளர்ச்சித்துறையோட மினிஸ்ட்ரி யார், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே அதை கற்றுக்குருவீங்க. நாங்கள் பிடிஎஃபாக கொடுத்தா கூட உங்களுக்கு மறந்துடும். நாங்கள் வெப்சைட் லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே உங்கள் மாவட்டம் எது அப்படின்னு சூஸ் பண்ணாலே போதும். A to Z தகவல் உங்களுக்கு வந்துடும். இதுதான் அந்த வெப்சைட்டு. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டு. உங்களோட மாவட்டத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி ஒரு மேப் உருவாகிரும். சரிங்களா, அந்த மேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மாவட்டத்தில் மக்கள் தொகை எவ்வளவு, ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி என்னென்ன திட்டங்கள்லாம் உங்கள் மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத இது எல்லாமே காமிச்சிரும். நமக்கு திட்டம் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த திட்டத்தோட செயல்பாடுகள் என்ன, அது எல்லாமே உங்களுக்கு A to Z எல்லாமே உங்களுக்கு என்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா இதையும் உங்களுக்கு சாலைகள் திட்டம், சமத்துவம், முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம்னா என்ன, சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம், ஜல் ஜீவன் மிஷன், நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு A to Z உங்களுடைய கிராமத்தை பற்றி இது எல்லாமே சொல்லிடும். உங்கள் மாவட்டத்து வேறு மாவட்டம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன இருக்குது, கலைஞரின் கனவுன திட்டம், என்னென்ன இருக்கோ A to Z உங்களுக்கு இந்த இதிலே வந்துடும். இந்த மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஊராட்சி அமைப்புகள், அதோட நோக்கம், தமிழ்நாடு ஊராட்சி சட்டம், இதை பற்றின எல்லாமே ஒரு ஆவரேஜாக உங்கள் மாவட்டத்தோட கலெக்டர் யாருங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் A to Z இதில் கொடுத்துரும். அதை நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு மட்டும் நல்லா கற்றுக்குங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து இந்த ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறையை பற்றி அரசினுடைய திட்டங்கள், இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட் லிங்க்கு கீழே கொடுத்துட்றேன். சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.